Good morning students, welcome to your social class. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸ் பற்றியும் நம்ம ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 10th ஸ்டாண்டர்டோட பேசிக்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு எல்லா லெசன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பேசிக்கோட கான்செப்ட். இந்த கான்செப்டை உங்களால் அனலைஸ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்த டாபிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ 10th பார்க்கும்போது இந்த ஹோல் லெசனை ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த ஒரு லெசன் பார்த்திங்க அப்படின்னா அப்போது ஒரு 5 to 7 pages கிட்டே இருக்கும். அந்த 7 pagesோட கண்டென்ட்டை ஒரே ஒரு சிங்கிள் லைனில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ இது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஒரு வேர்டு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அனலைஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பேர்ட் ஆகணும். புரியுதா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் யூனிட் பார்க்கலாம். எவாலுவேஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி இன் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். அதாவது எவால்யூஷன். ஓகேயா? ஸோ எவால்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் சொசைட்டி இன் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ஸோ வாட் இஸ் எவால்யூஷன் அப்படின்னா விச் மீன்ஸ் எமர்ஜென்ஸ். எப்படி உருவானாங்க அவங்களோட, அதாவது வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். எவால்யூஷன் அப்படின்றது வளர்ச்சி அல்லது முன்னேற்றம் அப்படின்னு நம்ம எந்த வேர்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது யாரோட முன்னேற்றம், யாரோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி. ஸோ மனிதர்களோட வளர்ச்சியும் அந்த மனிதர்களோட வளர்ச்சினால் சொசைட்டி எப்படி முன்னேறிச்சு. சரியா? இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதுவுமே எந்த டைமில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ஹிஸ்டாரிக் பீரியடுன்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா ரிட்டன் எவிடன்சஸ் இருந்துச்சு இல்லையா, அதுதான் ஹிஸ்டாரிக் பீரியடாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு சோர்ஸஸ் கிடச்சிருக்கக்கூடிய ரிட்டன் எவிடன்சஸ் கிடச்சிருக்கக்கூடியது தான் ஹிஸ்டாரிக்கல் பீரியடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரிட்டன் எவிடன்சஸ்க்கு முன்னாடி ப்ரீ மீன்ஸ் ப்ரிவியஸ். ஸோ ப்ரிவியஸ் ஹிஸ்டாரிக் பீரியட், அதனால தான் அது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அப்போது அந்த டைமில் இந்த ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டியோட எவால்யூஷன் எப்படி இருந்தது அப்படின்றது தான் இன்றைக்குரிய டாபிக். சரியா? ஸோ இதுக்குள்ளே நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா த வேர்ல்டு இயர்லி ஹிஸ்ட்ரி, எர்த்தோட இயர்லி ஹிஸ்ட்ரி பற்றியும், தென் அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் எவால்யூஷன், ஹியூமனோட எவால்யூஷன். இது ஜென்ரலாக நம்ம வேர்ல்டு லெவலில் பார்ப்போம். அதே மாதிரி டு நோ ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழகம் அப் டு த ஏஜ் ஆஃப் ஐனேஜ் வரைக்கும் தமிழகத்தோட வளர்ச்சி எப்படி இருந்தது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். We live in the age of information technology. The mobile phones have literally put the world in our fingertips. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் வேர்ல்டே நம்மளோட கையில் இருக்குது இல்லையா? இப்போது ஈவன் எஜுகேஷன் சிஸ்டம் கூட அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஒரு வளர்ச்சிக்கு, இந்த ஒரு மேம்பாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு விஷயம் கொண்டு வராங்க அப்படின்னா அது சடனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. சரியா? இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு மெஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது சடன் ப்ராசஸ் கிடையாது இல்லையா? அதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள் அதாவது ப்ளஸ் இருந்திருக்கும், மைனஸ் இருந்திருக்கும், நிறையா எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இல்லையா? அப்போது இந்த டியூரேஷன் தான் அப்போ எப்படி அது வளர்ச்சி அடைஞ்சிச்சு. சரியா? இந்த மாதிரி தான் இந்த ஒரு இப்போ ஒரு வெஹிக்கிள் அப்படின்றதுல இப்போ நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கு நம்ம நிறையா கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அந்த எல்லா வெஹிக்கிளும் அந்த ஃப்ளாட்டான ஏரியாவில் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு வீல் இருந்தால் மட்டும்தான், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் சுழன்றா மட்டும்தான் அது இங்கேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்றத அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த பேசிக் ஃபவுண்டேஷனை கண்டுபிடிச்சது இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன். புரியுதா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் இவங்களோட பேசிக் என்ன மாதிரி இருந்துச்சு, இவங்களோட நாலேஜ். அப்போ அந்த சக்கரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஏன் அவங்களுக்கு தோணுச்சு. சரியா? அவங்க ஒரு வேளை அந்த சக்கரம் அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிக்கலை அப்படின்னா இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியே இருந்திருக்குமா அப்படின்றது தெரியாது. மேபி அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியங்க இப்போ கூட கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அடிப்படை அப்படின்றது ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்துக்குமே முக்கியம்.
சரியா? அந்த மாதிரி அவங்களோட பேசிக் வந்து நம்மளோட ப்ரெசன்ட் டெக்னாலஜிக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் மாடர்ன் லைஃப் வாஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை த டெவலப்மெண்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் cognition among the human ancestors in the prehistoric period. So cognition which means knowledge. சரியா? அவங்களோட அறிவு தான் வந்து நம்மளுக்கு இப்போ ப்ரெசண்ட்டில் நிறையா யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புள் வேர் த பயோனியர்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவ் நாலேஜ். பயோனியர் அப்படின்னா முன்னோடிகள். இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் நாலேஜுக்கு பயோனியர்ஸாக யார் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் இருக்காங்க. அண்ட் ஃப்ரம் த ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் they developed, then we have able to understand how intelligent they were. அப்போது நீங்கள் நிறைய அந்த ஃபிலிம்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த காட்டுவாசிகள் முன்ன எப்படி வந்து காட்டுக்குள்ளே வாழக்கூடிய மனுஷன் வந்து எப்படி இருந்திருப்பான் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ டார்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்துருப்பேன். அதில் வந்து அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, பேசவே தெரியாது. எல்லாமே வந்து ஒரு விதமான சவுண்டு மட்டும்தான் என்ன செஞ்சுருப்பான் அந்த பையன் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பான். ஸோ அப்படி தான் வந்து இருந்தது. சரியா? அப்போது அந்த ஒரு ஒலி, அந்த சவுண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது வந்து மாறும். அப்போ அது ஒவ்வொரு ஒலி, அந்த ஒலி வந்து என்ன மாறுச்சு அப்படின்னா அந்த எழுத்துக்களாக வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வந்து வார்த்தைகளாக பேச ஆரம்பித்தாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ப்ரெசண்ட்டுக்குரிய நாலேஜ் வந்து டெவலப் ஆச்சு எல்லா விஷயங்களுமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இதுக்குள்ளே என்ன சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ த ஆரிஜின் ஆஃப் த எர்த் அண்ட் த ஜியாலஜிக்கல் ஏஜஸ். ஸோ ஜியாலஜிக்கல் ஏஜஸ் அப்படின்னா ஜியோ அப்படின்னாலே எர்த்து அப்படின்னு அர்த்தம் இல்லை. சரியா? ஸோ அப்போ அந்த ஜியாலஜிக்கல் ஏஜஸ் வைஸ், அதாவது அயன் ஏஜ், காப்பர் ஏஜ், இந்த மாதிரி நம்ம ஏஜஸ் வைஸ்லாம் நம்ம பிரிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ் பை ஏஜ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த். ஸோ ஹியூமனுக்கும் எர்த்தோட ஹிஸ்ட்ரிக்கும் ரொம்பவே வந்து ஒரு தொடர்பு இருக்குது. த எர்த் கண்டைன்ஸ் ஜியாலஜிக்கல், ஆர்கியாலஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் historical timers and its upper layers. So they are important for reconstructing the history of the earth and various living organisms. ஸோ அப்போ இவங்களோட அந்த கண்டுபிடிப்புகள், அவங்களோட வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹிஸ்டாரிக்கலான ஈவெண்ட்ஸே வந்து ஒவ்வொரு விஷயங்களாக வந்து மாற்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ த ஃபாசில் போன்ஸ் ஆஃப் த ஹியூமன்ஸ் ஆன்சஸ்டர்ஸ் ஆர் எம்பெடட் இன் த எர்த் லேயர்ஸ். ஸோ ஃபாசில் போன்ஸ் அப்படின்னா இப்போ அந்த நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, இந்த டைனோசர்ஸோட எலும்புகள்லாம் வந்து இருந்தது. அந்த மாதிரி வந்து நம்மளோட ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸோட எலும்புகள் எல்லாமே ஒரு பாறையில் வந்து படிவமாக வந்து படிஞ்சிச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாசில்னு சொல்லுவாங்க. ஸோ பாறைகளுக்குள்ளே அந்த புதைஞ்ச அந்த ஒரு ஃபாசிலாக அந்த எலும்புகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா அதோட ஏஜ் என்ன, எந்த காலத்தை வந்து சேர்ந்தது அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. சரியா? So paleoanthropologists and archaeologists excavate the soil and rock layers on the earth and extract evidence about human ancestors. அப்போ ஹியூமன் ஆன்செஸ்டரை பற்றி இந்த ராக்ஸோட லேயர்ஸ் எல்லாம் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரித்து பார்க்கும்போது தான் வந்து நம்மளால் அதை அனலைஸ் பண்ண முடியும். அதை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் தான் யார் அப்படின்னா இந்த paleoanthropologists. So these layers are the fossils are scientifically dated to study the various stages in human evolution in the prehistory. So through the gathered evidence, they attempt to understand the evolution of human history and the developments in a chronological order. ஸோ chronological order வைஸ், chronological orderனால் தெரியும் உங்களுக்கு இல்லையா? அதாவது ஏஜ் வைஸ் இப்போ வந்து 4000 அப்படி வருது அப்படின்னா அது நம்ம வந்து பிசிஇ சிஇ அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ பிசிஇ அப்படின்றது பிஃபோர் காமன் எரா, சிஇ அப்படின்றது காமன் எரா. அப்போ பிசிஇ பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸில் வரும், நம்பர்ஸ் எல்லாமே ரிவர்ஸில் வரும். சிஇயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் படி நம்மளுக்கு கிடைச்ச எவிடன்சஸ் வந்து கேதர் பண்ணி ஹியூமன் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரியை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்கியாலஜி. ஸோ ஆர்கியாலஜி அப்படின்றது இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாஸ் த்ரூ த அனலைஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிமைன்ஸ். ஸோ ஆர்கியாலஜி அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எவிடன்சஸ் வச்சு நம்ம ஹியூமன்ஸோட பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜிக்கு பேர் தான் ஆர்கியாலஜி. அண்ட் பேலியோஆந்த்ரோபாலஜி, இது வந்து ஆர்கியாலஜி ஆந்த்ரோபாலஜி வேர்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் அண்ட் த எவல்யூஷன் பை த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபாசில் ரிமைன்ஸ். ஸோ ஃபாசில் ரிமைன்ஸை வச்சு அங்கே கிடைக்கக்கூடிய எவிடன்ஸை வச்சு அது மூலமாக நம்ம அனலைஸ் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னா பேலியோஆந்த்ரோபாலஜி.
சரியா? ஸோ த எர்த் வாஸ் ஃபார்ம்ட் அப்ராக்சிமேட்லி 4.54 பில்லியன் இயர்ஸ் அகோ. ஸோ நம்மளோட கேல்குலேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா நியர்லி 4.54 பில்லியன் இயர்ஸ் ஆகோக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா எர்த் வந்து ஃபார்ம் ஆகிட்டதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ கிராஜுவலி கண்டிஷன்ஸ் எமர்ஜ்டு ஃபார் த growth of organisms and the plant and animals came into being. So thereby foundation was laid by the evolution of humans, and the long span of time in the history of earth is divided into eras, period and epochs by the ஜியாலஜிஸ்ட். ஸோ ஜியாலஜிஸ்ட் படி, அதாவது புவியியலாளர்கள் அவங்கள பேஸ் பண்ணி இதை நம்மளோட அந்த எர்த்தோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈராஸ் அப்படின்னு பிரிப்பாங்க, இல்லை அப்படின்னா பீரியட்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க, இல்லைனா எப்போக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ இதில் நம்ம வந்து 4.54 பில்லியன் சொல்கிறோம் இல்லையா, அதில் 1 பில்லியன் இட்ஸ் ஈக்குவல் டு 100 crore. 1 பில்லியன் அப்படின்றது 100 crore இயர். சரியா? அப்போ 4.54 பில்லியன் அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணி பாருங்கள். அண்ட் 1 மில்லியன் அப்படின்னா இட் இஸ் 10 lakhs. சரியா? And Australopithecines were the apes from which modern evolved. Now they are extinct, but they are considered to be the close relatives of human. So Australopithecines. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது குரங்குலேருந்து தான் மனுஷன் தான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏப்ஸ்லேருந்து, இந்த ஏப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வெரைட்டிஸ் தான் இந்த ஆஸ்ட்ரோபித்தீஷியன்ஸ். ஸோ அது வந்து ஒரு அழிஞ்சு போன இனமாக வந்து மாறிடுச்சு. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குரங்கு இனம் வந்து அந்த ஹியூமன் அப்படின்றதோட ஒரு ஒரு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட வளர்ச்சியோட அடுத்த விதமாக தான் இப்போ ப்ரெசண்டில் ஹியூமன் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நிறையா வந்து பார்த்துருப்பீங்க, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்றப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து மாறினதுக்குமே நம்மளுக்கு வந்து ரீசன்ஸ்லாம் வந்து நிறையாவே வந்து கொடுப்பாங்க இல்லையா. நீங்கள் அதை வந்து 6லேயே உங்களுக்கு வந்து நான் அதாவது படிச்சிருப்பீங்க, இப்படி வந்து ஹியூமனோட வளர்ச்சி வந்து இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தம்ப்ளைன். ஸோ தம்ப்ளைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருளை வந்து க்ரிப்பாக வந்து பிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மாற மாற வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நீங்கள் புக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராகவே தெரியும். ஸோ எந்தளவுக்கு வந்து இது என்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது டைனோசர்ஸ் இருக்கக்கூடியது, ஹியூமனோட வளர்ச்சி. ஸோ அந்த மாதிரி அந்த ஈராஸ் வச்சு எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க, அந்த டியூரேஷன்ஸ் வந்து உனக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரியா? பிசியில் சிஇ அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ மேக்ஸிமம் இதில் பிசிஇ தான் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது the human enquiries into the past and the origin of the world. human enquiries பற்றி பாஸ்ட் பீரியடில் அவங்களோட ஆரிஜின் ஆஃப் த வேர்ல்டு பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ the age of speculations. So humans are the only species on earth concerned with understanding as well as explaining the world and the universe. ஸோ நிறையா உயிரினங்கள் நம்மளோட இடத்துல இருக்கலாம், ஆனால் ஹியூமன்ஸால் மட்டும்தான் அதை வந்து அனலைஸ் பண்ணுறத பற்றியோ இல்லை அதை பற்றி பேசுகிறதோ இல்லை எழுதி வைக்கிறதோ இல்லை நிறையா அது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ப்ரெசன்ட் மாடர்ன் வேர்ல்டுக்கு மெயினான விஷயங்கள் யார், அதாவது நம்மளோட நேச்சுரல் சோர்ஸஸை வச்சு அதை மெயின்டைன் பண்ணது யார் தான், ஹியூமன்ஸ் தான். சரியா? மற்ற உயிரினங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இன் த கோர்ஸ் ஆஃப் எவால்யூஷன் ஹியூமன்ஸ் பிகம் அ கான்சியஸ் அண்ட் நாலேஜபிள். மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இந்த எவால்யூஷன், அதாவது இந்த வளர்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமனோட டெவலப்மெண்ட் தான் ரொம்பவே வந்து ஒரு க்ரோத்ஃபுல்லாக இருந்ததாக சொல்கிறாங்க. அண்ட் தே டர்ன்ட் curious and began to think and ask questions about nature, organisms and the world around them. இப்போ வந்து இதெல்லாமே எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ளே எழுந்த கேள்விகள் மட்டும்தான் இதோட வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது. எப்போயுமே நீங்கள் இப்போ வந்து நாங்களாம் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லும் போது நீ ஒரு இமேஜினேஷனில் ஒரு கேள்வி கேட்ப இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்களும் வந்து யோசிச்சிருக்காங்க, ஏன் இப்படி நடக்குது, என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கான வழியையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுலையுமே வளர்ச்சிகள் அப்படின்றது வர ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க. And at the first they considered nature as a god. ஸோ முதல்ல அவங்க நேச்சர் அப்படின்றது தான் கடவுளாக வழிபட்டாங்க. They worshipped sun, moon, various natural forces about they developed their own understanding, some of which is not scientific. The lack of scientific knowledge on a creation of the world is reflected in the
ancient writings and religious literatures. ஸோ சயின்டிஃபிக் நாலேஜ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஏன்ஷியன் ரைட்டிங்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது நேச்சர் தான் வந்து அவங்க வந்து காடாக வழிபட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இது உங்களுக்கு தெரியும். பிசி அப்படின்னா பிஃபோர் காமன் எரா, அடுத்த காமன் எரா, தென் மியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மியா அப்படின்னா மில்லியன் இயர்ஸ் அகோ அப்படின்னு அர்த்தம். சரியா? And then the scientific foundations of geology, biology and archaeology. Scientific foundations பற்றி நம்ம பார்க்கலாம். So the beginning of history, writings we traced to the ancient Greeks. ஸோ ஏன்ஷியன் Greeks தான் நிறையா வந்து ரைட்டிங்ஸ் அப்படின்றதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அது வந்து உங்களுக்கு தனியாக வந்து ஒரு லெசன் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ ஹெரடோட்டஸ் இஸ் கன்சிடர் த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்போயுமே மறக்கக்கூடாது. ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி யார் அப்படின்னா இந்த ஹெரடோட்டஸ் தான். ஸோ இவருமே வந்து ஒரு க்ரீக் ஹிஸ்டாரியன். பிகம் த ஹிஸ்ட்ரி ஹி ரோட் வாஸ் ஹியூமனிஸ்டிக் அண்ட் ரிலேஷனிஸ்டிக் அண்ட் த ரைஸ் ஆஃப் சயின்டிஃபிக் என்கொயரி இன்டு த ஆரிஜின் அண்ட் ஹியூமன் வாஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் அவர் வந்து அவரோட இதில் வந்து இந்த நிறையா சயின்டிஃபிக் ரீசன்ஸை வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு the interest in collection of archaeological remains and the opening of museums after the Renaissance movement. ஸோ இந்த வளர்ச்சியை பற்றி நம்மளுக்கு தெரியக்கூடியதில் நிறையா வந்து இந்த ஆர்கியலாஜிக்கல் ரிமைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அப்போயே, அதாவது மொனார்கிக்கல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்லேயே ஒரு மியூசியம்ஸாக வந்து என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பித்தாங்க இந்த ரெனைசான்ஸ் டைமில். அண்ட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஐடியாஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டியோகிராஃபி அண்ட் ஜியாலஜி. ஸோ ஸ்ட்ராட்டியோகிராஃபி அப்படின்ற ஐடியாலஜி, இந்த ஜியாலஜி அப்படின்ற ப்ராசஸ் மூலமாகவும் இது வந்து வளர்ச்சி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. அண்ட் தென் டார்வின்ஸ் தியரி ஆஃப் பயாலஜிக்கல் எவால்யூஷன். டார்வின் தியரின்னு சொல்லிட்டு நீங்கள் சயின்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த தியரியுமே வந்து இந்த பயாலஜிக்கல் எவல்யூஷனுக்கு ஒரு பேசிக்காக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. அண்ட் த டிஸ்கவரி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஃபாசில்ஸ், ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் இயர்லி சிவிலைசேஷன் அண்ட் த எபிலிட்டி டு டெசிஃபர் இயர்லி ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்னவா இருக்குது, ஹியூமனோட வளர்ச்சி இப்படி தான் இருந்தது அப்படின்றத சொல்லக்கூடிய எவிடன்சஸாக, ஐ மீன் சோர்ஸஸாக வந்து இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். அண்ட் எபிலிட்டி டு டெசிஃபர் இயர்லி ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்ட்ராட்டியோகிராஃபி அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் ஆரிஜின், நேச்சர் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ராக் அண்ட் சாயில் லேயர்ஸ் தட் வாஸ் ஃபார்ம்டு டியூ டு நேச்சுரல் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ். சரியா? அப்போது ஸ்ட்ராட்டியோகிராஃபி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் ஆரிஜின், நேச்சர் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ராக் அண்ட் சாயில். ராக்கு சாயிலுக்கும், அதாவது ராக்லேருந்து உருவாகக்கூடியதான் என்னது, சாயில். அதோட ராக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரிக்க ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து விழக்கூடிய துகள்கள் தான் என்னவா மாறும் அப்படின்னா சாயிலாக மாறும். அப்போ இந்த ராக்கோட ஃபார்மேஷன் டியூரேஷன் வேறு டைமாக இருக்கும், சாயில் உருவான டைம் வந்து வேறையாக இருக்கும் இல்லையா? அப்போ அதை வச்சு அனலைஸ் பண்ணி நம்மளோட நேச்சரை பற்றி நேச்சர் வந்து எந்தளவுக்கு இருந்தது, எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க, அதில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான் இந்த ஸ்ட்ராட்டியோகிராஃபி. சரியா? ஸோ நான் மியூசியம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஓல்டஸ்ட் மியூசியம் வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா த மியூசியம் ஆஃப் என்னிகல்டி நன்னா இன் மெசபட்டாமியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 530 BC. த பிரின்சஸ் என்னிகல்டி. ஸோ பிரின்சஸ் என்னிகல்டி தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷி வாஸ் த டாட்டர் ஆஃப் நியோ பாபிலோனியன் கிங் நெபோனிடஸோட டாட்டர் தான் இவங்க தான் வந்து இந்த ஓல்டஸ்ட் மியூசியமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. த கேபிட்டோலியன் மியூசியம் இன் இட்டாலி இன் பெர்ஹாப்ஸ் ஓல்டஸ்ட் சர்வைவிங் மியூசியம். ஸோ அது போக இந்த இட்டாலியில் இருக்கக்கூடிய கேபிட்டோலியன் மியூசியம் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மியூசியமாக இருக்குது. அண்ட் ஆஷ்மோலியன் மியூசியம் ஆஃப் அட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இஸ் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி மியூசியம் இன் த வேர்ல்டு. ஸோ யூனிவர்சிட்டி மியூசியம் அப்படின்றது வேறு, மியூசியம் அப்படின்றது வேறு. அண்ட் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1677 AD. சரியா? அதெல்லாமே நம்மளோட ஓல்டஸ்ட் மியூசியம்ஸாக சொல்கிறாங்க. And then Herbert's Punctures, Biological Evolution, the Charles Darwin Theory of Concept of Natural Selection and Survival of the Fittest. ஸோ வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து எழுதின ஒரு தியரி. அந்த தியரி படி கான்ட்ரிபியூட்டட் டு த சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் ஆரிஜின்ஸ். அதாவது ஒவ்வொரு உயிரினங்கள் இருந்தால் நீர்லேருந்து ஒவ்வொரு உயிரினமாக வரை அதோட வளர்ச்சிக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா மாறி தான் ஹியூமன் அப்படின்ற ஒன்று உருவானாங்க அப்படின்றது இவரோட தியரியாக வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சார்ல்ஸ் டார்வின் பப்ளிஷ்டு த புக்ஸ் ஆன் த origin of species in 1859 and the descent of man in 1871.
1 இது வந்து அவர் எழுதின புக்ஸு. ஸோ இது எல்லாமே ஹியூமனோட வளர்ச்சியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸாக தான் அவர் வந்து இதில் எழுதியிருப்பார். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எவிடன்சஸாக இருக்குது. ஸோ அதாவது ஹியூமன் வளர்ச்சி இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்களாக இருக்குது இல்லையா? ஓகே. ஸோ இதில் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது த ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம்ஸ் that are better adapted to the environment would survive and produce more offspring. ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது the process of which organism சரியா என்விரான்மெண்ட்க்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை, அதாவது இதெல்லாம் தான் வந்து அதுக்கு காரணமாக இருந்திருக்கும், காரணிகளாக இருந்திருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த நேச்சுரல் செலெக்ஷன். அண்ட் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மீன்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த சார்ல்ஸ் டார்வினோட ஒரு தியரியில். ஸோ த சர்வைவல் ஆஃப் த ஃபார்ம் தட் வில் லீவ் த மோஸ்ட் காப்பீஸ் ஆஃப் இட் செல்ஃப் இன் சக்ஸசிவ் ஜென்ரேஷன்ஸ். சரியா? ஸோ இந்த இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது முன்னாடி அவங்களோட அந்த வளர்ச்சி தான் இப்போ ப்ரெசண்டில் இருக்கக்கூடியதுக்கு ஒரு சக்ஸஸிவ் ஜென்ரேஷன்ஸை கொடுத்துட்டு அவங்க போயிருக்காங்க. அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது வீட்டில் யாராவது சின்ன பிள்ளைங்க இல்லை உங்களையே வந்து சொல்லியிருப்பாங்க, இவங்க வந்து அவங்க தாத்தா மாதிரி இருக்காங்க, இல்லை அவங்க வந்து பாட்டி மாதிரி இருக்காங்க, அவங்களோட கேரக்டர் வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த ஜீன் வைஸ் வந்து அவங்களோட ஒவ்வொரு விஷயங்களுமே இப்படியே மாறி 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 வந்து வரும். சரியா? அதுதான் வந்து இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டு. சரியா? ஸோ ஃபாசில் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல் ஆர் பிளான்ட் தட் டர்ன் இன்டூ ஸ்டோன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகணும் அதுக்கு. சரியா? அந்த மாதிரி ஒரு அந்த பாறைகளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு அனிமலோடதோ இல்லை வந்து ஒரு பிளான்ட்டோடதோ வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை because of chemical and physical processes, animals' bones are preserved due to mineralization, and paleoanthropology is the study of fossils. ஸோ மினரலைசேஷன் அந்த ராக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மினரல்ஸ் இருக்கும். அந்த மினரல்ஸ் மூலமாக அது என்ன ஆகுது அப்படின்னா ப்ரிசர்வ் ஆகுதான். ஸோ ப்ரிசர்வ் ஆனதுனால அது அப்படியே வந்து என்ன ஆயிடுது, செடிமெண்ட் ஆயிடுது. ஸோ செடிமெண்ட் ஆனதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், அது அப்படியே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம அதோட ஏஜை வந்து கேல்குலேட் பண்ண முடியும். சரியா? அண்ட் தென் ஸோ இதெல்லாமே இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஈராஸாக பிரிப்பாங்க, இல்லை ஏஜ் வைஸ் பிரிப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றையும் ஏஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன ஏஜ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆனால் இனி இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஏஜ்லேயுமே என்ன மாதிரியான வளர்ச்சிகள் இருந்தது, சரியா? ஹியூமனும் சரி சொசைட்டியும் சரி, ரெண்டு ஆங்கிளுமே நீங்கள் வந்து லெசனை பார்த்துக்கிட்டே வரணும். ஹியூமனோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அது குரங்குலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக மாற 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 அந்த ஹியூமனோட வளர்ச்சி வந்து எப்படி இருந்துச்சு, லாங்குவேஜில் டெவலப் ஆனாங்களா இல்லை ஃபிசிக்கலாக டெவலப் ஆனாங்களா அப்படின்றதையும் ஒரு பக்கம் பார்க்கணும். அதே மாதிரி அந்த சொசைட்டி எப்படி மாற ஆரம்பிச்சிச்சு, அவங்களோட வாழ்க்கை முறை. ஸோ இப்படி வந்து இந்த குகையில் வந்து வாழ்ந்தாங்க, மரத்தில் வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா அக்ரிகல்ச்சர் கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே வரும் இல்லையா? அந்த ஏஜ் வைஸ் பார்க்கணும். அந்த ஏஜ் வைஸில் ரெண்டு ஆங்கிளில் பார்க்கணும். ஒன்று வந்து ஹியூமனோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அவங்க அந்த ஹியூமனோட வளர்ச்சினால் சொசைட்டியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்ற மாதிரி இந்த ஒவ்வொரு ஏஜ் வைஸுமே உனக்கு செப்பரேட் பண்ணி இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க ஃபார் தி ஹோல் வேர்ல்டு. அது ஒரு ஆங்கிளில் இருக்கும். ரெண்டாவது ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் இதே மாதிரி தான் அயன் ஏஜ், காப்பர் ஏஜ் இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அதில் அயன் ஏஜ் வரைக்கும் தமிழகம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இதில் ஏஜ் வைஸ்ன்னு பிரிக்கும் போது ஸ்டோன் ஏஜ் சொல்கிறாங்க, பிரான்ஸ் ஏஜ் சொல்கிறாங்க, அயன் ஏஜ் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா the period when stone was mainly used for making implements. ஸோ ஸ்டோன் அந்த ஒரு கற்கள் அப்படின்றத மட்டுமே வச்சு நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, டூல்ஸு இதெல்லாம் வந்து அவங்களோட பயன்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கல்லோட பயன்பாடு ஜாஸ்தியாக மக்கள்கிட்ட வந்து புழக்கம் இருக்கிறதுனால தான் அந்த ஏஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டோன் ஏஜ் இருந்தது. சரியா? அதனால் அதை ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னா சேம் தான், ஆனால் என்ன மெட்டல் வந்து மாறுது. ஸோ யூசேஜ் ஆஃப் த பிரான்ஸ் அப்படின்றது பீப்புள் கிட்ட ஜாஸ்தி ஆகும்போது அது வந்து என்னவா இருக்குது, பிரான்ஸ் ஏஜாக இருக்குது. ஸோ த பீரியட் வென் பிரான்ஸ் மெட்டாலஜி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் ஓர்ஸ் which was developed. ஸோ அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரான்ஸ் ஏஜ்னு சொல்கிறாங்க. அண்ட் த அயன் ஏஜ், ஸோ த பீரியட் வென்
iron was smelted to produce implements. ஸோ எப்படி வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணனால அதை ஸ்டோன் ஏஜ் சொல்கிறோம், நிறையா யூசேஜ் இருந்த மாதிரி. அதே மாதிரி ப்ரான்ஸ் இருந்தனால அதை வந்து நம்ம ப்ரான்ஸ் ஏஜ்னு சொல்கிறோம். அண்ட் தென் அயன் ஏஜ் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, இந்த அயனோட யூசேஜ் வந்து ஜாஸ்தி இருந்தனால தான் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அயன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உனக்கு இப்படி தான் வந்து ஏஜஸ் வந்து பிரிக்கிறாங்க. சரியா? ஏன் வந்து அதுக்கு அந்த பேர் வந்தது அப்படின்னா இதுதான் காரணம். இரும்பு காலம், கற்காலம் அப்படின்னா நீங்கள் தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பீப்புள்கிட்ட வந்து அதோட யூசேஜ் வந்து ஜாஸ்தி இருந்தது. அதனால தான் அந்த ஏஜுக்கு அந்த நேம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து லெசன்ஸை வந்து கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். And since the 19th century, scholars have used advanced scientific techniques and they undertook systematic studies to contribute to the current state of knowledge on prehistory. ஸோ ப்ரீஹிஸ்ட்ரியை பற்றி நம்மளுக்கு படிக்கிறதுக்கு இந்த இவங்களோட அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ். ஸோ நிறைய மெத்தடாலஜி வந்துருச்சு இல்லையா? இப்போ அதாவது கார்பன் டேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் டேட்டட் அப்படின்னா இப்போ நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எவிடன்ஸ், இப்போ வந்து ஒரு ஸ்டோன் கிடச்சிருக்கு இல்லை ஏதோ ஒரு பொருள் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை உடனே கார்பன் டேட் பண்ணுவாங்க. ஸோ கார்பன் டேட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய கார்பன் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் கண்டென்ட்டை வச்சு அதோட அளவுகளை வச்சு மெஷர் பண்ணி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அதோட ஏஜ் என்ன, எந்த வருஷத்தை சேர்ந்தது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது இல்லையா? அதாவது முன்னாடிலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆனால் அது எந்த வருஷத்தை சேர்ந்தது அப்படின்றத இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி மாதிரி அப்போல்லாம் வந்து கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இதெல்லாமே நம்மளால் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. இப்போ நம்மளோட தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கீழடியில் இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சியெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் டெக்னாலஜி யூஸ் ஆகுது. அதாவது நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை சேர்ந்து தான் நம்மளோட அந்த கீழடியில் இருக்கக்கூடிய ரிசர்ச், அந்த பொருட்களுக்குமே அந்த கிடைக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடியே இருந்ததாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இதெல்லாமே நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியா? ஓகே. So the human origins and the early civilization. Now the theory of human evolution is widely accepted. So the human evolution theory வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இப்படி தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்றத வந்து முன்னாடி வந்து நம்பாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்மளோட ரிலீஜியஸ் தியரி படி பார்த்திங்க அப்படின்னா அதாவது மனுஷனை வந்து படைச்சது வந்து கடவுள் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்கும். ஒவ்வொரு ரிலீஜன்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஆங்கிளில் இருக்கும். அதே மாதிரி ஹிந்துயிசம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆங்கிளில் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ரிலீஜன்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ ரிலீஜன் பேஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஹியூமனோட எவால்யூஷன் அப்படின்றது வேறுபடும். ஆனால் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது அதோட மாற்றங்கள் அப்படின்றது வேறுபடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே ஹியூமன்ஸோட தியரி பற்றி உங்களுக்கு இந்த ஹியூமன் எவால்யூஷன் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றது நிறைய சயின்டிஃபிக்காக வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணும்போது நிறைய இடங்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்களாம், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பாருங்கள். இனி அடுத்த கிளாஸில் வந்துட்டு நம்ம ஏஜஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு ஏஜ்லேயுமே இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமனோட அதே மாதிரி சொசைட்டியோட எவால்யூஷன் எப்படி இருந்தது அப்படின்றத ஒவ்வொரு ஏஜ் வைஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து பார்க்கலாமா? தேங்க்யூ.